விஜய்க்கு ஒய் தான். கங்கனாவுக்கு ஒய் பிளஸ். இந்திய அளவுல மத்திய பாதுகாப்பு பெறக்கூடிய பிரபலங்கள் யார் யாருன்னு தெரியுமா? நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவருமான விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கு. உள்துறை அமைப்புகள் தரக்கூடிய அறிக்கையோட அடிப்படையில தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். இந்த நிலையில 11 பேர் பிஸ்டல் அப்புறம் ஸ்டன் கன் கூட சுழற்சி முறையில விஜய்க்கு பாதுகாப்பு தர இருக்காங்க. எக்ஸ், ஒய், ஜெட், ஒய் பிளஸ், ஜெட் பிளஸ் அப்புறம் எஸ்பிஜி பிரிவு பாதுகாப்பு பிரிவுகள்ல பாதுகாப்பு பெறக்கூடிய பிரபலங்கள், நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் யார் யார் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. 8ல இருந்து 11 சிஆர்பிஎஃப் காவலர்கள் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க இருக்காங்க. ஒரே நேரத்துல இல்லாம சுழற்சி முறையில விஜய்க்கு இவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. பொதுவா இந்தியாவ பொறுத்தவரை பிரதமர், குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்கள், அச்சுறுத்தல் பட்டியல் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள் அப்புறம் சில கிரிக்கெட் வீரர்கள், நடிகர்களுக்கு கூட அரசு சார்பில் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருது. அந்த வகையில தான் இப்போ விஜய்க்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ், ஒய், ஜெட், ஒய் பிளஸ், ஜெட் பிளஸ், எஸ்பிஜி அப்படிங்கிற வகைகள்ல தலைவர்களுக்கும் பிரபலங்களுக்கும் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டு வருது. பாதுகாப்பு பிரிவுகள்ல பாதுகாப்பு பெறக்கூடிய பிரபலங்கள், நடிகர்கள் யார் அப்படின்னா எக்ஸ் பிரிவுல 2 பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர்கள் 24 மணி நேரமும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவங்கள நீதிபதிகள், எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்களுக்கு நக்சல் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வழங்கப்படுது. ஒய் பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் ஃபைல்ஸ் இந்த மாதிரியான படங்களை இயக்குன விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இப்போ விஜய் இந்த மாதிரியானவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது. ஒய் பிளஸ் பாதுகாப்பு ஒய் பிளஸ் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவுல ஷாருக் கான், சல்மான் கான், கங்கனா ரணாவத், பத்திரிகையாளர் அர்னப் கோஸ்வாமி இந்த மாதிரியான சிலர் இதை பெறாங்க. ஜட் பிரிவு டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், உத்தரகாண்டோட புஷ்கர் சிங் தாமி, பாபா ராம்தேவ், அமீர் கான் மாதிரியானவங்க ஜட் பிரிவு பாதுகாப்பு பெற்றிருக்காங்க. ஜட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு ஜட் பிளஸ் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் தேசிய பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய என்எஸ்ஜி குழுவினர் 24 மணி நேரமும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இப்போதைய சூழல்ல ஜட் பிளஸ் பாதுகாப்பு மத்திய அமைச்சர் அமித்ஷா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, முகேஷ் அம்பானி இவங்களுக்கு வழங்கப்படுது. எஸ்பிஜி பாதுகாப்பு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச பாதுகாப்பு அப்படின்னா அது எஸ்பிஜி தான். இப்போ பிரதமர் நரேந்திர மோடிக்கு மட்டுமே இந்த பாதுகாப்பு வழங்கப்படுது. அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திக்கும் எஸ்பிஜி பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில 2020 வருஷம் அது நீக்கப்பட்டுச்சு. இப்போதைய சூழ்நிலையில பிரதமருக்கு மட்டுமே இந்த பாதுகாப்பு வழங்கப்படக்கூடியபடி விதிகள் திருத்தப்பட்டிருக்கு.